அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அமிர்த பிந்து உபனிஷதம் வகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகுப்பில கடந்த பாடங்கள் மூலமாக 14 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அந்த 14 ஸ்லோகங்களை பார்த்ததுல பெரும்பாலான புரிதல்கள் நம்ம இடத்துல இருந்தது. அதாவது இந்த ஜீவ பிரம்மனுக்கு உண்டான உறவு, அதுதான் இந்த கடாகாசம் மகாகாசம் எல்லாம் பேசணும். அப்புறம் வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவு கீழே பூமியிலே பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளிலே பலவாறாக காணப்படுவது போல ஒரே ஆன்மாவாகிய பரமான்மா இங்கு ஒவ்வொரு உடல்களின் உபாதிகளுக்குள்ளே பலவாறாக இருப்பதாக எண்ணப்படுகிறது என்பதாக நிறைய விஷயங்களை நாம புரிந்து கொண்டோம். அப்ப இந்த புரிதலின் மேம்பாடு எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப இந்த மனம் இதை நன்றாக புரிந்து உள்வாங்கி தன்னுடைய உண்மைத்தன்மையை, தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்டால் அந்த மனம் அந்த தூய அறிவாக மாறிவிடுகின்றது. இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய ரிஷி இப்ப 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னு பார்த்தா, இந்த மாயையை பத்தி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்ப மாயை என்பது எப்படி அப்படின்னா, மாயையை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப மாயைன்னா நிறைய பேருக்கு பயம். மாயா அப்படின்னா அது என்னமோ நம்மளை ஏமாத்திடுமோ, மயக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கற்பனையில பலரும் பலவிதமான கற்பிதங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவா வார்த்தைகள்ல மாயையை பற்றி பேசும்போது இப்ப இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல மனம் கற்பிதம் செய்வது தானே மாயை. அதாவது நம்ம எதை சொன்னாலும் அது ஒரு மாய பிம்பம், மாய தோற்றம், அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப காணல் நீர் பார்க்கிறோம். காணல் நீர் அப்படின்னு உடனே அந்த இடத்துல உண்மையான நீர் இருக்கிறதுன்னு நினைச்சு ஏமாந்து போறோம். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க நீர் இல்லை, காணல் நீர் அது. அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? ஒரு மாய தோற்றம், மாயை அப்படின்னு சொல்றோம். அப்ப அது மாதிரி மாயை என்றால் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் அது இல்லை, ஒரு தோற்ற மாயை. அதுதானே உண்மை. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் மூலமா பார்த்தா கூட இப்ப முயலுக்கு ஒரு கொம்பு இருக்கிறது, முயல் கொம்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். இப்ப முயலுக்கு உண்மையிலேயே கொம்பு இருக்குதான்னா கிடையாது, அது ஒரு மாயை தான். ஆனா முயல் கொம்புங்கிற உதாரணத்தை எல்லாம் நம்ம எடுத்து கையாளுவோம். முயலுக்கு ஒரு கொம்பு இருப்பது போல நினைத்துக் கொள்வது போல. அதே மாதிரி இந்த மாய வித்தைக்காரன் இல்லாதது ஒன்றை இருப்பது போல காட்டுகிறான் அல்லவா. இப்போ ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயல் எடுத்து வெளியே காட்டுறான். ஆனா உண்மையிலேயே அந்த தொப்பிக்குள்ள முயல் இல்லை, ஆனா அந்த தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுக்கிற மாதிரியே எடுக்கிறான். இதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், நம்புறோம். ஏன்னா இது நம்ம யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள். கண்கட்டி வித்தை, ஒரு வினாடி நம்ம கண்ணை ஏமாத்திடுது. அப்போ கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்ப இந்த புலன்கள் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த புலன்களுடைய அடிப்படையில நம்ம எதை பார்த்தாலும் அதுவே சத்தியம், சாஸ்வதம் அப்படின்னு நம்ம நம்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப காணல் நீர் நம்மளை ஏமாத்திடுச்சே, உண்மையான நீர் இருப்பது போல தோன்றி பக்கத்துல போய் பார்த்தா தண்ணி இல்லையே. அப்ப இந்த கண்ணு நீர் இருப்பது போல காட்டி நம்ம ஏமாற்றி விட்டது. அப்ப எந்த அடிப்படையில நம்ம இந்த புலன்களை வைத்துக்கொண்டு ஒரு உண்மைத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த புலன்களுடைய அடிப்படையில உண்மைத்தன்மையை உணர முடியாது என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமே என்ன அப்படின்னா, நாம் தேடுகின்ற அந்த உண்மை பொருளை நம்மிடம் இருக்கின்ற இந்த புலன்களை வைத்துக்கொண்டு அனுபவமாக்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவாக பார்க்கப்படும். அப்ப அந்த வித்தைக்காரன் எப்படி ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயலை கொண்டு உருவாக்கி காட்டுறான், அப்புறம் ஒரு மாய உலகத்தை உண்டாக்கி காட்டுறான். இது மாதிரி அவரவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி வித்தை செய்பவர்கள் இந்த உலகத்துல விதவிதமான மாயா வித்தைகளை செய்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றார்கள். ஆனா ஒரு வகையில் இந்த மாயை கூட உண்மையானதுதான். ஏன்னா மாயை அப்படிங்கிற பெயர்ல நம்ம அது இல்லை, இருப்பது போல இருக்கிறது அப்படி இப்படி சொல்லிட்டா கூட
அந்த மாயைக்கு உண்மையான பொருள் எடுத்து பார்த்தோம்னா, அது மாறிக்கொண்டே இருப்பதினால்தான் நம்ம அதை வந்து மாயைன்னு சொல்றோம். அதாவது மாயை என்றால் அங்க சக்தி அப்படிங்கிற அடிப்படையில புரிந்து கொண்டீங்கன்னா குழப்பம் வராது. நம்ம வந்து இல்லாத பொருளாக பார்க்கக்கூடாது. மாயையை பற்றி நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நிறைய கருத்துக்களை வந்து சமயங்கள் சொல்லியிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மேலும் இந்த பாடத்தை நம்ம கொஞ்சம் விரிவா போலாம். இப்ப இந்த மாயா என்ற வார்த்தை வந்து ரிக்வேதத்துல 70 முறை கையாளப்பட்டிருக்கிறது. அதர்வண வேதத்திலே ஏறக்குறைய 27 முறையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மாயா என்ற பதம் ஆதிசங்கரர் பயன்படுத்திய அர்த்தத்தில் வேதங்களில் பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னா மாயையை வந்து ஆதிசங்கரர் வந்து அவருடைய ஒரு ஆங்கிள் நம்ம கிட்ட எடுத்து சொன்னாரே தவிர, வேதங்கள் வந்து மாயையை பார்த்த பார்வை வேறு. அப்ப மாயா எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்தின் மூல காரணம் தான் மாயா அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட கிடையாது. அவித்தையின் மூல காரணம் அப்படின்ட்டு மாயை பற்றி வேதங்கள் சொல்லப்படவில்லை. வேதங்களில மாயா என்ற பதத்தை எப்படி தெரியுமா வேதங்கள் சொல்லுது? பிரக்னா, ஞான விசேஷா அப்படிங்கிற பேர்ல தான் வேதம் பேசுது மாயை பத்தி பேசும்போது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த மாயை வந்து பரமனுடைய சக்தி. அது ஒரு அசாதாரணமான திறன் கொண்டது என்ற பொருளில் தான் அதை அவ்வாறு உபயோகப்படுத்துகிறது. அப்ப மாயையை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது மாயை என்று தேவையில்லை, மாயை என்றால் எனக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்துல இப்ப மாயாவாதிகள் வந்து மாயையை சரியாக சொல்லிட்டாலும் கூட அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாம நம்ம வந்து குழப்பி விட்டுறாங்க. அப்ப அந்த குழப்பத்துல நம்ம என்ன பண்றோம்? மாயை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாம எல்லாம் மாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாம் மாயைனா இப்போ இங்க இருப்பது எதுவுமே இல்லை என்று எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? நடைமுறையில நம்ம அனுபவத்துல பார்த்து அப்படி சொல்லிட முடியுமா? இப்ப முன்னாடி இருக்கிற இந்த பொருள் மாயை, நீங்க மாயை, நான் மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னா, அப்புறம் பாடத்திட்டத்துக்கு வர்றவெல்லாம் இந்த மாயை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், எனக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு ஓடிடுவான். அப்ப இதை வந்து சரியானபடி எடுத்து நம்ம சொன்னோம்னா தான் அதனுடைய புரிதல்ல அவங்க இந்த பாடம் என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில பயணம் பண்ணுவாங்க. அப்ப அதனால இந்த மாயையை பற்றி வேதங்கள் சொல்லும் போது ஆரம்பத்துல வேதத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தோம்னா, வருணனின் அசாமான்யமான சக்தி, சாதாரண சக்தி இல்ல, அசாமானிய சக்தி அப்படிங்குது மாயா என்ற வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த வருணனுடைய அசாமானிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, வருணன் மட்டுமல்ல, இந்திரன், அக்னி, மற்ற ஏனைய தேவதைகளும் மாயா சக்தி பெற்றிருப்பதாகத்தான் வேதங்கள் எடுத்து கூறுகின்றன. இப்ப புராணங்களை எடுத்துக்கொண்டா, அதாவது வைஷ்ணவ சித்தாந்தத்தின் படி பார்த்தோம்னா கூட விஷ்ணுவின் 9 சக்திகளில் ஒன்று மாயா. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு அவதாரங்கள் எடுத்து வரும்போது ஒரு மாயா அவதாரங்கள் எடுக்கிறார், மாயா மோகினி அவதாரம் எடுக்கிறார். அப்ப அது மாதிரி இந்த மாயை பற்றி புராணங்கள்லயும் கொண்டு வரப்படுகின்றது. நம்முடைய சங்ககால இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா கூட கிருஷ்ண பகவானை என்ன சொல்றோம்? மாயவன் அப்படின்னு சொல்றோம். மாயவன், மாயோன் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றோம். அப்புறம் துர்காவை வந்து நம்ம எப்படி சொல்றோம்? மாயவள், மாயோல் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து இலக்கியங்கள் எடுத்து பேசுது. மாயை பற்றி நிறைய கருத்துக்கள் நம்முடைய பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம வந்து ஆதிசங்கரருடைய மாயாவாதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இங்கு பார்க்காமல், அந்த மாயையை பற்றி ஒரு புரிதலோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல தெளிவு வரும். மாயானா என்னன்னு தெரிந்தால்தான் பிரம்மத்தை பற்றி நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப விஷ்ணுவின் சர்வ சக்தியும் அந்த துர்க்கை, அதாவது மாயை பெற்றிருப்பதாலும், எல்லையில்லாத படைப்பாற்றல் பெற்றிருப்பதாலும் துர்காவை கூட விஷ்ணு மாயா என்று சங்ககால புலவர்கள் வர்ணித்தார்கள். அதே மாதிரி அதர்வ வேதத்திலே மாயாவை அசுர சக்தியோடு இணைத்தும் கூறியுள்ளார்கள். யஜுர்வேதத்திலே மாயாவை பூமி தாயோடு இணைத்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப உபனிஷத காலங்களில் தான் மாயா என்கின்ற சொல் விரிவான பொருளில் பேசப்பட ஆரம்பித்தது. அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்ப மாயைங்கிற சமாச்சாரம் வந்து உபனிஷத்து தோன்றிய காலகட்டத்தில் தான் வந்தது. ஏன் அப்படின்னா, ஏன் உபனிஷத்து தோன்றிய காலகட்டம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஆதியில வந்து இந்த உலகம் தோன்றி ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்துல இருந்து இந்த உலகம் பரிணமித்துக் கொண்டே வந்திருக்கிறது. அறிவு பரிமாணத்திலே நாம் பயணம் பண்ணிக்கொண்டே வந்திருக்கிறோம்.
அப்ப அந்த புரிதல்ல நாம இந்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தா, அப்ப நான் ஏற்கனவே அதுக்கு உண்டான சில நூல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தத்துவ விளக்கங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எப்படியெல்லாம் இந்த சமயங்கள் உண்டது, அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மதங்கள் உண்டான, சாங்கியம், வைசைதிகம், இந்த மாதிரி நிறைய மதங்கள் தோன்றி அதுல பௌத்தமும் சமணமும் அப்புறம் இஸ்லாம், கிறிஸ்துவம் அப்படின்னு நிறைய மதங்கள் பிற்காலத்துல வந்தன. ஆனால் வேத காலத்தில அப்படியெல்லாம் இல்லை. வேத காலத்துல கோயில்கள் கூட கிடையாது, ஆலய வழிபாடு கிடையாது. அப்படி வந்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல என்ன ஆயிடுச்சு, வேள்விகள் வேத எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்ய ஆரம்பிச்சப்போதான் அங்க நிறைய தவறுகள் செய்தோம். வேத காலத்துல நிறைய தவறுகள் செய்தோம். அதாவது அக்னியில வேள்வியில நிறைய மிருகங்களை பலி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப அதை பௌத்த மதம் எதிர்த்தது. ஏன்னா உயிர் பலி வாங்குவதை பௌத்த மதம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அதனால பௌத்த மதம் என்ன சொல்லுது, இந்த வேள்வியை இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் கிட்ட தேவையில்லாம திணிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வைதிக தர்மத்திற்கு எதிரானதாக பௌத்த மதம் மாறியது. அதனால பௌத்த மதம் இங்க நம்ம இந்தியாவிலிருந்து நீக்கப்பட்டது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் இப்போ தற்காலத்துல வைதிக தர்மத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வைதிக தர்மம் எப்ப தொடங்கிச்சு அப்படின்னா கர்மகாண்டத்திலேயே தொடங்கிடுச்சு. நம்முடைய ஆதியில வேதம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது கர்மகாண்டம், ஞான காண்டம் என்ற 2 பிரிவுகளை நம்ம உண்டாக்கி அதுல இந்த வைதிக வேள்விகள் எல்லாம் உள்ள கொண்டு அதுலதான் சடங்கு, சம்பிரதாயங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், அப்புறம் இறை வழிபாடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம். அதாவது நம்முடைய வளர்ச்சிகளை இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போதுதான் உபனிஷத்துங்களும் வந்தது. ஏன்னா அந்த கர்மகாண்டத்திற்கு அடுத்த மேல்நிலைக்கு மனிதனை கொண்டு வரணும், அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சோம். இப்படிதான் நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தோம், ஞானத்துல முன்னேறி கொண்டே வந்தோம். ஆனா இந்த முன்னேற்றத்தின் காலகட்டங்களிலே நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தது இந்த சமுதாயம். அதாவது நன்மை தீமைகளை சந்தித்தது. ஒரு சாரர் இதுதான் சரி என்பார்கள், இன்னொரு சாரர் அதுதான் சரி என்பார்கள். இப்ப இருவருக்கு உண்டான சண்டைகள் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்தது. அப்ப இந்த மாதிரி இந்த மாயாவாதங்கள் ஆதிசங்கர் காலகட்டத்துல கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனா ஆரம்பத்துல ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல மாயாவை பிரகிருதி அப்படின்னு தான் சொல்லுது, இயற்கை அன்னை என்றுதான் சொல்லுது. ஏன்னா இங்க ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து மாயையை பற்றி பேசும்போது பிரகிருதியை பற்றி பேசுது. ஏன் பிரகிருதியை பத்தி பேசுதுன்னா, ஆதியில சாங்கிய மதம் உருவாகும் போது ஆதியில் புருஷன் மட்டுமே இருந்தான், பிரம்மம் மட்டுமே இருந்தது, பிரம்மத்திடமிருந்து பிரகிருதி வெளிப்பட்டது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச படைப்பே. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுக்கு அதை சுட்டி காட்டுறேன். அதாவது பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டது பிரகிருதி. அந்த பிரகிருதியே இயற்கை, அந்த இயற்கையே மாயை. ஏன்னா பிரகிருதி எப்படி இருக்குது, ஒரு அவ்யக்த நிலையில ஒடுங்கி இருக்குது. அது வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சமா விரியுது. ஆனா அந்த விரிவானது பாத்தீங்கன்னா திருப்பி ஒடுங்குது, அந்த பிரகிருதிக்குள்ளேயே ஒடுங்குது. ஆனா அந்த விரிவு என்ன பண்ணுதுன்னா பலவாறான மாற்றங்களுக்கு உட்பட்டு திருப்பி தன்னுடைய மூலத்துக்கே போய் ஒடுங்கும் போது அந்த மாற்றங்களினால் ஏற்படுகின்ற பல்வேறு விசை சுகங்கள் தான் நம்ம உண்மை என்று பாவித்துக் கொள்வதனால தோன்றி மறையக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றது, தோற்றங்களாக இருப்பதனால இது மாயை என்று சொல்லப்படுகிறதாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த சாங்கியம் தான் முதல்ல பிரகிருதியை பெண்ணாகவும் சித்தரித்தது. அதாவது ஆதியில பிரகிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இயற்கையை பெண் தெய்வமாக மாற்றியது. அது இந்த சாங்கியம் தான் முதல்ல செய்தது. அப்புறம் பிரம்ம வைவர்த்த புராணத்துல பிரகிருதியை ராதா என்றும் அழைத்தார்கள். அப்புறம் பிரம்மத்தின் சைத்தன்யத்தின் மூல காரணம் இந்த பிரகிருதி தான் என்று சொல்லப்பட்டது. பிரம்மனின் சத்துவ குணங்களில் உருவமாக பிரகிருதி சித்தீகரிக்கப்பட்டது. அப்ப இந்த காலங்கள் எல்லாம் கடந்து வேத காலகட்டம் வந்த பொழுதுதான் மாயா என்ற வார்த்தை பிரம்ம தத்துவத்தை விளக்குவதற்காக ஒரு தனி உருவமும் இடமும் வைத்துக் கொண்டது. அப்ப இந்த பிரபஞ்ச சிருஷ்டியின் ரகசியத்தை விளங்க வைக்கவும் இந்த சமுதாயத்தை சம்சார சுழற்சியில் இருந்து விடுதலை அடைய வைப்பதற்காகவும் இந்த மாயா தத்துவம் உருவாக்கப்பட்டது. அப்ப மனித இனத்தின் இகலோக வாழ்வும் மனோவிருத்தியும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சத்தியத்தின் ஒரு சிறு பகுதிதான் என்பதை அறிந்து கொண்ட ஞானிகள் அந்த பிரபஞ்ச சத்தியத்தை விளக்குவதற்கு மாயா என்ற தத்துவ கன்னியை அடையாளம் காட்டினார்கள். அப்ப நம்மை இந்த இகலோக வாழ்வுடன் பிணைப்பது இந்த உடலே நான் என்ற எண்ணமும் அதனால் எழுகின்ற அகங்காரமும் தான்.
அந்த அகங்காரத்திலிருந்து உண்டாகின்ற விஷய வாசனைகளும், விஷய வாசனைகளுக்கு காரணமாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்ற கர்மங்களும் தனிமனித வாழ்வையும் இந்த சமஷ்டி வாழ்வையும் பாதித்து துன்பம் கொடுப்பதை கண்ட ஞானிகள் வேத உபனிஷத்துக்களை, ஸ்ருதி ஸ்மிருதிகளை இந்த மனித சமுதாயத்திற்கு பயன்படும்படி எடுத்து உபதேசித்தார். அப்ப அவர்களுடைய வியாக்கியானம் தான் இங்க மனிதன் துன்பத்தை துடைத்து சாந்தியை நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலையை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இந்த அறிவு பரிணாமம் பரிணமித்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த மாயா தத்துவம் எதன் அடிப்படையில நம்ம நிரூபிக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள்லயே நிரூபிக்கப்படுகிறது. அதாவது நம்ம அவஸ்தாத்ரய சாட்சியாக பார்த்த விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை அப்படிங்கிற விஷயத்திலேயே நிரூபிக்கப்படுகிறது. அப்ப நித்திய நிரந்தரமான பிரம்மத்தை மறைத்து நமக்கு அனித்தியமான விஷய வாசனையை உண்டு பண்ணுகின்ற ஒரு வகையான சக்தியாக இந்த மாயா உருவகப்படுத்தப்பட்டால், மாயா என்றால் ஒரு விதமான பிரம்ம என்று வேதாந்திகள் விளக்கினார்கள். அந்த மாயா மோகினியின் வலையில் அகப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுவே சத்தியம் என்பதாகவும் தோன்றுகின்றது. எப்படி? இப்ப நாம் கனவு காணும் பொழுது கனவில் நடப்பவையெல்லாம் நிஜம் என்றே தோன்றுகின்றது. எது வரைக்கும்? கனவிலிருந்து விழித்து எழுந்திருக்கின்ற வரைக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த 3 அவஸ்தாத்திரைய விஷயங்களை வைத்துக்கொண்டு முதலாக மாயா தத்துவத்தை விளக்கியவர் தான் இந்த ஆதி சங்கரர். இந்த மாயா தத்துவத்துக்கு அருமையான விளக்கம் அந்த காலத்திலே கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அது என்னன்னா, இந்த பாரதத்தினுடைய தொலைநோக்கு பார்வையாக நம்முடைய கலாச்சாரத்துல தான் அந்த கடவுளை மனிதனுக்குள்ளேயே பார்க்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இந்த உபனிஷத்துக்களும் வேதங்களும் எடுத்து வெளிப்படுத்தி கொண்டு வந்தன. வேற எந்த தத்துவமும் இந்த மாதிரி கடவுளை மனிதனுக்குள்ள காட்டுறது கிடையாது. வேற எந்த மதங்களோ சமயங்களோ நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த மற்ற எந்த விஷயங்களோ மனிதனை மனிதனாக மட்டும்தான் பார்க்கும், மற்ற ஜீவராசிகளை அந்தந்த நிலையில் தான் பார்க்கும். ஆனா இந்த வைதிக தர்மத்துக்கு அப்பாற்பட்ட நம்முடைய வேதாந்த மரபு என்ன சொல்லுதுன்னா, மனிதனையும் தெய்வமாக பார்க்குது. அதாவது கடவுளை அவனுக்கு அந்நியமாக இல்லாமல் அந்த இறைவனே நீதான் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இங்க நாம வரும்போது நமக்கு இந்த பாடத்திட்டம் எப்படி உண்மையை சுட்டி காட்டுது அப்படின்னு ரொம்ப ஆழமா போனோம்னா, சத்து என்ற ஒன்றே ஒன்றுதான், அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த சத்து இடமிருந்து வெளிப்பட்ட சித்து தான் இந்த அறிவாற்றலாக இந்த உலகம் உணரப்படுவதாக அறியப்படுகிறது. அதனுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் உணர்வதாக அறியப்படுகிறது. ஆனா அந்த சித்து எப்படி அறியுது அப்படின்னா, நேரடியாக அறியாமல் தனக்கு ஊடகமாக மனதை கையாண்டு அறிகின்றது. அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சாஸ்திரம் எடுத்து புருஷன் பிரகிருதி அப்படிங்கிற அடிப்படையில இந்த உலகத்தை விரிச்சு காட்டுது. அது எந்த அடிப்படையில விரிச்சு காட்டுது அப்படின்னா, இந்த உலகத்திலே தோற்றத்தை புருஷன் பிரகிருதி அப்புறம் குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற அடிப்படையில இந்த மாயை வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்கிற படைப்பு தத்துவத்தை நமக்கு வெளிக்கொண்டு காட்டியது. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய இந்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சப்த மாயா விருத்தோ நைவ தமசா யாதி புஷ்கரே பின்னே தமசி ச ஏகத்வமேக ஏவ அனுபஸ்யதி. அதாவது வார்த்தைகளால் இந்த மாயை மறைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன மாதிரி வார்த்தைகளால்? நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்ப முயலுக்கு ஒரு கொம்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதை விசாரித்து பார்க்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப இருவேறு பிரிவர்கள் இருக்கிறார்கள். அதில் என்ன காரணம்? அறியாமையில் இருக்கின்றவன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான், அறிவாளி அதை விசாரித்து அறிந்து கொள்கிறான். அப்ப இங்கதான் இந்த புரிதல் நமக்கு வேணும். எல்லா விஷயங்களிலுமே இந்த புரிதல் நம்ம கிட்ட இருந்தா தான் ஒன்று சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது நம்முடைய அனுபவத்துக்கு வருகிறதா என்று ஆராயாமல் யார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அஞ்ஞானிகள். ஆனால் அதை அனுபவத்திற்கு காட்டுங்கள் என்று கேட்கின்றவர்கள் தான் இங்க ஞானிகள். அப்போ அப்படிப்பட்ட தமசா யாதி புஷ்கரே,
அறியாமையில் ஒருபோதும் பிரம்மத்தை அறிய முடியாது அப்படிங்கிறது இந்த மந்திரம். இந்த ஸ்லோகம் அந்த அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, நம்மிடத்தில் அறியாமை இருக்கின்ற வரைக்கும் நாம் பிரம்மத்தை அறிய முடியாது. பின்னே தமசிச்சா, ஆனால் அறியாமை நீங்க பெற்ற பின் ஏக்கத்துவம் ஏக்க ஏவ அனுபஸ்யதி, அந்த அறியாமை நீங்கிவிட்டா ஒன்றாக மட்டும் இருக்கின்ற பிரம்மத்தை மட்டும் பார்க்கப்படுகிறது அப்படின்றாக இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த வார்த்தைகளின் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் அறியாமையால் ஒருபோதும் பிரம்மத்தை அறியவே முடியாது. ஆனால் அறியாமை நீங்க பெற்ற பின் ஒன்றாக மட்டும் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்போ ஆத்மா இருக்கிறதா இல்லையா, இதுதான் பலருடைய சந்தேகம். இப்ப நிறைய பேருடைய கேள்வி என்ன, ஆத்மாங்கிறது என்னங்க, ஆத்மா இருக்கா இல்லையா, நீங்க எதை ஆத்மான்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு எப்படி விடை சொல்ல முடியும்? அறியாமையின் நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும். ஆனால் அறியாமை நீங்கும் வரை இந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்காது. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் எப்படி கொடுத்தாலும் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அறியாமையில் இருக்கின்றவர்களுக்கு இது புரிய முடிய வாய்ப்பே கிடையாது. ஆனா பல தத்துவ கருத்துக்களின் மூலமாக நாம் முயற்சி செய்து இதை பற்றி தேட ஆரம்பித்தோம் என்றால், அந்த தேடுதலின் மூலமாக நம்முடைய மனதிற்கு ஒரு புரிதல் வந்துவிட்டால், அப்போ நமக்கு அறியாமை நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த அறியாமை நீங்கும் வரை நாம் மாயையின் வசத்தில் தான் இருப்போம். அப்போ வெளிச்சத்தின் மூலம் எவ்வாறு இருள் நீங்குகின்றதோ அதுபோல ஆத்ம ஞானம் என்ற அறிவு வெளிச்சத்தின் மூலம் நம்முடைய அறியாமை இருள் அழிக்கப்படுகின்றது. அதன் வாயிலாக நாம் பிரம்ம ஞானத்தை அடைகின்றோம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க மாயை என்ற வார்த்தை மித்யா என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா மித்யா மாயா அப்படிங்கிறதெல்லாம் என்ன, தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள் தானே. எது உண்மை? பிரம்மம் அப்படியே நிலைத்த நிலையாக இருக்கிறது, அதாவது அது பூரணமாக இருக்கிறது, சத்திய பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த மித்யாவை ஒரு அசத்தியம் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இது இருப்பது போல இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை அசத்தியம்னு நம்முடைய வேதம் ஆரம்பத்துல சொல்றதே கிடையாது. அதுதான் நம்ம போன பாடத்துல விளக்கம் கொடுத்தேன். பிரம்மம் சத்தியம், ஜகத் அசத்தியம் அப்படின்னு சொல்லல நம்முடைய மகா வாக்கியம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப மித்தியாங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மாறிக்கொண்டே இருக்கின்றதுங்கிறத புரிதல் நமக்குள்ள வரணும். அப்ப அப்படி வரும்போது இங்க என்ன புரிந்து கொள்ளணும், மாறாதது பிரம்மம், மாறிக்கொண்டே இருப்பது சக்தி அப்படிங்கிற புரிதலுக்குள்ள நம்ம வந்துடணும். அப்படி வரும்போது இப்ப சாத்தியமற்றதை கூட அடையும் திறன் கொண்டது இந்த மித்யா. இந்த மாயையை பொறுத்த வரைக்கும் ஒன்று முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட முடித்து காட்டுறது போல செஞ்சு காட்டும். ஏன்னா அதனால இது மாயானே நம்ம சொல்றோம். இப்போ முயல் எப்படி ஒரு தொப்பிலிருந்து வெளியே எடுக்கிறான், அது சாத்தியமே இல்லை, ஆனா அதை சாத்தியப்படுத்தி காட்டுறான். அதே மாதிரி அங்க தண்ணியே இல்லை, தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல போய் பார்த்தா தண்ணி இல்லை, அப்ப காணல் நீர் உண்டாகுது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை மாயா சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப புலன்களால் நம்மை சுற்றி நாம் உணரும் இந்த முழு பிரபஞ்சத்திற்கு இதுதான் காரணம். இந்த காரணம் என்ன? அது மாறி மாறி தோன்றிக் கொண்டிருக்கின்றது, தோற்ற மாயையை உண்டாக்குகின்றது. அது என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த புலன்கள் போதுமானதாக இல்லை. அப்ப இந்த புலன்களுடைய அடிப்படையில நாம் இந்த மாயையை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனதை பயன்படுத்தி மனதினுடைய பிரத்யேக பகுத்தறிவாகிய புத்தி சக்தியை கொண்டுதான் இதை நம்ம விசாரம் செய்து பார்த்து தான் மாயையை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மாயையினால் மறைக்கப்பட்டவன் தானே பேரின்ப சொரூபமான ஆத்மா என்ற அறிவை இழக்கிறான். ஏன்னா அந்த மாயை அவனை மறைச்சிடுது, அவனுடைய கண்ணை மறைச்சிடுது. அவன் பார்க்கறதெல்லாம் உண்மை சத்தியம் என்று வேற மாதிரி கண்ணோட்டத்துல அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்கான அறிவை இழந்து விடுகின்றான் என்பதை சுட்டி காட்டுது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பானையை தண்ணீர்ல நீங்க மூழ்கடிக்க வைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு தொட்டி தண்ணீர் எடுத்து ஒரு பானையை மூழ்கடிச்சிட்டீங்கன்னா
ஆனா உண்மையில் அந்த பானை இருக்கும் அளவை விட பார்ப்பதற்கு மிக சிறியதாக தோன்றும். தண்ணிக்குள்ள போய் முழுகிடுச்சுன்னா அது தண்ணியினுடைய அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷன்ல ஒரு சேஞ்ச் வந்துடும். இப்ப எப்படி நம்ம கண்ணாடி போட்டு பார்த்தா ஒரு மாதிரி பார்வை மாறுது, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா ஒரு மாதிரி பார்வை மாறுதோ, அது மாதிரி தன்மை மாறுது இல்லையா? அது மாதிரி மாற்றமாக தெரிவது போல அதுல இடையில ஒரு ஊடகம் வந்து விட்டதுனால ஒரு மாற்றத்தை கண்ணுக்கு உண்டாக்குவது போல, உதாரணம் இதெல்லாம் உண்டாக்குவது போல, இந்த ஜீவன் உண்மையில் எல்லையற்ற பிரம்மத்தை ஒத்திருந்தாலும் தன்னை ஒரு வரையறுக்கப்பட்ட உயிரினமாகவே பார்க்கிறான். இதுதான் அறியாமை. இவன் மகா சக்தி வாய்ந்தவன், ஏன்னா பூரண சக்தி பெற்றவன். ஆனா அது என்ன காரணம்? அஜ்ஞானத்தினால அவன் அந்த அறியாமையில் இருக்கிறதுனால தன்னை அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு ஜீவனாக பாவித்துக் கொள்கிறான். இதுதான் இங்க அஜ்ஞானம். அப்ப இந்த மாயையால் ஏற்படும் அறியாமையின் காரணமாக எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கும் தன்னுடைய புனிதமான ஆனந்தமான சொரூபத்தை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறான். அப்ப மாயா அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம பொருள் புரிந்து கொள்ளணும்னா, ஒரு நொடிக்கு முன்பு இருந்தது போல பிறகு இல்லையோ அது மாயா என்கிற மாயை. அதாவது முன்ன ஒண்ணு இருந்ததுங்க இப்ப காணுங்க அப்படின்னு சொல்றோம்ல, நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும், வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் மாயை. ஏன்னா இங்க எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நொடிக்கு நொடி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த ஹோல் யூனிவர்சலே நம்ம மாயான்னு தான் சொல்றோம். இப்ப வேதாந்தத்தினுடைய பாடத்தை நீங்க ரொம்ப ஆழமா கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த யூனிவர்சல் நம்ம எப்படி சொல்றோம்? பிரபஞ்சத்தை மாயான்னு சொல்றோம், ஈஸ்வரான்னு சொல்றோம். ஏன்னா ஈஸ்வரனே தான் மாயை. அப்ப ஈஸ்வரா அப்படிங்கிற வார்த்தை நம்ம அங்க ஆண்பால் பெண்பால்ங்கிற அடிப்படையில பார்க்க கூடாது. அது ஒரு சக்திங்கிற அடிப்படையில தான் பார்க்கணும். இப்ப நம்ம இடையில நம்ம மதங்களும் சமயங்களும் ஏற்றி வைத்து எப்படி இப்ப இந்த புருஷன் பிரகிருதியை பெண் தெய்வமாக மாற்றி நமக்கு போட்டு குழப்பத்தை உண்டு பண்றாங்களோ, அது மாதிரி இங்கேயும் என்ன குழப்பிக்கிறோம்? இங்க மாயாங்கிறது பெண்ணு, சிவம்ங்கிறது ஆணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு குழப்பிக்காம நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள டைரக்டா புரிஞ்சுக்கிற மாதிரி வரணும். அப்படி வரும்போது இங்க என்ன உண்மையிலே இருக்குது? மாயா என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு ஆற்றல் என்பது நமக்கு புரிஞ்சா போதும். வேற ஒரு கன்ஃபியூஷனுக்கு போக வேண்டாம். நீங்க மாயான்னா ஏதோ அப்படியே பல ட்ரெடிஷன் பாடங்கள் எல்லாம் எடுத்து கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்கன்னா மாயை கண்டு பயம் வரும். நீங்க மாயை என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். அந்த புரிதலோட நின்றுட்டோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப அப்படி மாறிக்கொண்டே இருக்கின்ற மாயை எப்படி இருக்குது தெரியுமா? மாயையின் தோற்றங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கின்றது? ஈகம் என்று சொல்லப்படுகிறது. ஈகம் என்றால் இந்த உலகம், ஈகபரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஈகம் என்றால் இந்த உலகம், அதற்கு அப்பால் உள்ள பரந்த வெளி பரம். இகபரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இகமும் பரமும் இணைந்து இருக்கிறது, அதுதான் இந்த உலகம். அப்போ இகபர சுகம் அப்படின்னு சொல்லுவோம். இகபர சுகம் அப்படின்னா இந்த உலகமும் அந்த பரமும் சேர்ந்து இந்த உலகத்தை நம்ம அனுபவமாக்குறது தான் இகபர சுகம். அந்த சுகத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். இது எப்படி இந்த பரம் எப்படி இருக்கிறது? பரந்த வெட்ட வெளிதான் பரம். ஆனால் தோற்றத்தில் தெரிகின்ற இந்த பிரபஞ்சம் ஈகம். அப்ப இந்த வார்த்தையை நம்ம எடுத்துட்டு பார்த்தா, கண்ணாடியில் பிம்பம் தோன்றுவது போல இந்த பரம் என்கிற வஸ்துவிலே பிரபஞ்சம் தென்படுகின்றது. அப்ப கண்ணாடியில் எப்படி ஒரு பிம்பம் தோன்றுதோ அது போல பரத்தின் மீது இந்த ஈகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மாய வெளியை கடந்து பரவெளியை அடைவதுதான் நம் வாழ்வின் நோக்கம். இப்ப நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த மாய வெளியை கடக்கணும். மனது இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கின்ற ஆற்றலில சிக்கிக் கொள்ளாமல் இந்த ஆற்றலுக்கு ஆதாரமான ஆதியை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டணும். அதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப மாயாவாதத்தை எல்லா பிரிவினர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், எல்லா சமயவாதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். புரிதலில் தான் மாற்றி புரிந்து கொண்டார்கள். மாயாவாதத்தை ஏற்றுக்கொண்ட பல சமயங்களும் மதங்களும் தப்பு தப்பா புரிந்து கொண்டார்கள். இப்ப சைவ சித்தாந்தம் மாயாவாதத்தை எப்படி பேசும் தெரியுமா? சுத்த மாயை அசுத்த மாயைன்னு ரெண்டா பிரிச்சு பேசும். அப்ப இது மாதிரி சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்றதெல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பில்டப் பண்ணி உள்ள ஆட் பண்ணிட்ட விஷயங்கள். மாயையினாலே அது மாறிக்கொண்டே இருக்கின்றதுங்கிற வெளிப்படையான விஷயத்துக்கு வராம
அதுல சுத்த மாயை அசுத்த மாயை என்றெல்லாம் போட்டு குழப்பறதுனால அதன்படி பயணிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம அதோட இங்க போய் நம்ம அவங்களோட வாதம் புரிய வேண்டாம். நாம புரிந்து கொள்ற விஷயத்துக்கு நேரடியா வருவோம். அப்ப இங்க மாய வெளியை கடந்து அந்த பரவெளியை அடைவதுதான் நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு அப்பால் பார்க்கிற போது அங்கு எதுவும் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. மாய வெளியை கடந்து பரவெளியை பார்த்ததுல பௌத்த மதம் என்ன சொல்லிடுச்சு? அங்க ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னுச்சு. அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டது. ஆனால் நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுது? மாய வெளியை கடந்து பரவெளியை பார்த்த பிறகு அங்கு பரம்பொருள் இருக்கிறது, அதுவே அறிவு அப்படின்னு சனாதன தர்மம் சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மம் தான் அந்த பரம்பொருளை அறிவு பொருளாக பார்க்குது. அந்த அறிவு பொருளாக நம்ம பார்க்கிற அதே விஷயத்த சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அதுதான் நான் அந்த தத்துவ தரிசனங்கள் அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருப்பேன். E=mc² அப்படின்னு. நியூட்டன் லா என்ன சொல்லுது? எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதற்கு சமமாக இந்த பக்கம் என்ன இருக்குது? மேட்டர் இருக்கு. ஆனா அந்த மேட்டர்ங்கிற பொருள் எப்படிப்பட்டதா இருக்குது? பரம்பொருளாக இருக்கிறது. அந்த பரம்பொருளிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அந்த பரம்பொருளுக்கு வேறாக இல்லை, அதற்கு சமமாக இருக்கிறது. அதனாலதான் E=mc². அப்போ அந்த அளவுக்கு சயின்ஸோட நம்முடைய தர்மம் பொருந்தி வந்திருக்கிறது. எப்போ? விஞ்ஞான வளர்ச்சி அடைவதற்கு முன்னதாகவே. அப்ப அதுதான் இங்க சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு. சும்மா நம்ம மேலோட்டமா E=mc² நியூட்டன் லா படிச்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதுறதா நம்புறோம். நம்முடைய தர்மம் சொல்றதை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா ஆதியில நம்ம தர்மம் இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆனா நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் தெரியாத காட்டானுங்கன்னு நம்மளை நினைச்சுக்கிட்டு அவங்கதான் பெரிய அறிவாளிகள், சயின்டிஸ்டுகள் அப்படின்னு அவங்களதான் போற்றி புகழ்றாங்க. அதுதான் மாயை. இங்க மாயைன்னா என்னன்னா உண்மையை விட்டுருவாங்க, போலியை தான் பிடிச்சுக்குவாங்க. இன்றைய அப்படித்தான் இருக்கு காலம். அதனால இங்க எல்லாம் போலிக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி, மாயைக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா சத்திய பொருள் தெரியாததுனால அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா அசத்திய பொருள் கண்ணுக்கு வித்தைகளை காட்டுறதுனால, மாயத்தன்மையில விளங்குறதுனால அதுக்கு மதிப்பு கூட்டிடுது. மக்கள் அப்படிதான். மனசு இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்கும், உண்மைக்கு ஆர்வம் இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாததுனால அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதுதான் பிரச்சனை. அப்ப இங்க நம்ம என்ன டாபிக் இப்ப வரோம் அப்படின்னா, இந்த மாய வெளியை கடந்து பரவெளியை அடைவது நம்ம நோக்கமாக வைத்துக் கொண்டு பார்க்கும்போது, இப்ப பரவெளிங்கிறது எப்படி இருக்கிறது? ஒரு அறிவு பொருளாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட பரம்பொருளை நம்ம யூகித்து அறிய முடியுமா அப்படின்னா, முடியும் என்று சொல்வதுதான் நம்முடைய வேதாந்தம். அந்த பரம்பொருளை யூகித்து அறிய முடியுமான்னு மற்ற சமயங்களும் மதங்களும் கேள்வி கேட்டா நம்முடைய வேதாந்தம் முடியும் என்று சொல்லுகிறது. எப்படி சொல்லுது அப்படின்னா, கனவு, நனவு, கனவற்ற உறக்கம் ஆகிய இந்த 3 நிலைகளுக்கும் போக்குவரவு உண்டு. ஆகவே இவைகள் தான் மாயாவின் செயல்கள் என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இவற்றுக்கு ஆதாரமாக விளங்குகின்ற பிரஜானமே பிரம்மம் என்று சொல்கிறது. இதுதான் நம்முடைய வேதத்தினுடைய மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறது நம்முடைய வேதத்தினுடைய மகா வாக்கியமே. பிரஜை தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 3 விஷயங்களும், கனவு, நனவு, ஆள், உறக்கம் என்ற 3 விஷயங்களுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக பிரஜை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரஜை இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அப்ப இந்த பிரஜைக்கு தான் இங்க என்ன பெயர் தெரியுமா? யோகத்துல துரியம் என்று பெயர். இந்த பிரஜைக்கு தான் இங்க துரியம் என்று பெயர். இதைத்தான் நம்ம துரியம்னு சொல்றோம். இதற்கு போக்கும் வரவும் இல்லை. போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுவார். அப்போ இந்த துரியத்துக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. அப்ப இந்த நிலையை 2ஆக பிரித்து சொல்வார்கள் யோகத்துல. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, துரியம், துரிய ஆதீதம் என்று பிரிப்பார்கள். துரியம், துரியாதீதம் என்று 2 வார்த்தைகள் கையாளப்படும். அதை எப்படி இங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். அதாவது சுத்த மனத்தை துரியம் என்றும், அதையும் தாண்டி மனமற்ற நிலையை துரியாதீதம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க துரியம், துரியாதீதம் என்ற 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? வேதத்துல இதற்கு விளக்கம் இருக்கு. யோகத்துல
இதை குண்டலினி சக்தியோட இணைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த புரிதலுடைய அடிப்படையில நாம இங்க ரொம்ப ஆழமாக பார்க்கும்போது, சுத்த மனம்தான் இங்கு துரிய நிலைக்கு உயர்ந்திருப்பதற்காக அடையாளம். ஆனா அந்த சுத்த மனதையும் தாண்டிய நிலை, அதாவது மனமற்ற நிலைக்கு பெயர் துரியாதீதம் என்று பெயர். அப்போ ஐம்பொறிகளை கொண்டும் அந்த கரணங்களை கொண்டும் உணர்வது இகம். அதுதான் இந்த பிரபஞ்சம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி தெரியுது? 5 புலன்கள் மூலமாகவும் அந்த கரணங்கள் மூலமாகவும் இந்த பிரபஞ்சம் உணரப்படுகிறது. ஆனால் ஞானக்கண் கொண்டு உணர்வது பரம். அப்ப பரத்தை நம்ம இந்த புலன்கள் வழியாகவோ அந்த கரணங்கள் வழியாகவோ அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம பரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஞானக்கண் தேவைப்படுகிறது. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த அகக்கண்ணை வைத்துக் கொண்டு பார்த்தா என்ன பண்ணோம்? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த கண்ணை வைத்துக்கொண்டு நீங்க பார்க்கிற பார்வையெல்லாம் உங்களை ஏமாத்திடும். ஏன்னா இது போலிக்கண், தோன்றி மறையக்கூடிய கண், நொல்லைக்கண். அதாவது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பார்வை கம்மியாயிட்டே வரும், நாளைக்கு சுத்தமா மங்கும், அப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு லென்ஸ் எல்லாம் உள்ள மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் மேல கண்ணாடி போட்டுக்கணும், வயசாக வயசாக சுத்தமா கண்ணு மங்கி போயிடும். அப்ப இது ஒரு மாற்றத்திற்கு உட்படக்கூடிய பொருளாகிய ஒரு புறப்புலன்களை வைத்துக்கொண்டு அந்த பரம்பொருளை பார்த்து விட முடியுமா? அது நடக்கவே நடக்காது. அப்போ அந்த பரம்பொருளை நம்ம எப்ப தெரிந்து கொள்ள முடியும்னா அதற்கு ஒரு பிரத்யேக கண் வேணும், அறிவு கண் வேணும். அதுதான் ஞானக்கண். அததான் கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நீ இந்த ஊனக்கண்ணை வைத்துக்கொண்டு என்னை பார்க்க முடியாது, உனக்கு நான் ஞானக்கண் கொடுக்கிறேன், அதன் வழியாக நீ என்னை பார் அப்படின்னு சொல்லிதானே காட்டுறாரு. அவருடைய தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன? இந்த விஸ்வத்தை காட்டுறாரு. இந்த உலகம், விஸ்வம் என்றால் இந்த பிரபஞ்சம், உலகம் அர்த்தம். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனத்தை நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம்? அப்படியே கிருஷ்ணனுக்கு 10 தலை இருக்கிற மாதிரியும், அப்படியே எல்லாம் சூரியன் சந்திரன் அது தெரிகிற மாதிரி, சினிமாவில் பார்த்த சீனை பார்த்துட்டு இப்படிதான் விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு மனதுல. ஆனா உண்மையான விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னா புரிதல். உங்களுக்குள்ள ஞான கண் விழித்து கொண்டா, 3வது கண், தேர்ட் ஐ விழித்துச்சுன்னா அதுதான் 3வது கண்ணுன்னு சொல்றோம். அந்த 3வது கண் விழித்து கொண்டா உங்களுக்கு இந்த உலகம், பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அப்ப அதுதான் விஸ்வரூப தரிசனம். இந்த விஸ்வம், இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். அப்ப அப்படிப்பட்ட பிரபஞ்சம் தெரியும் போது உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இகம் இருக்குது இல்லையா, இந்த பிரபஞ்சம், இது மாயா பிரபஞ்சம். ஏன்னா இது மனம் கற்பித்து கொண்ட பிரபஞ்சம். இதுல நம்ம மயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஞானத்தை அடைய முடியாது. நமக்கு இந்த வெளியை தாண்டி பறவெளி கிட்ட போக முடியாது. இதுதான் நமக்கு தடை. அதாவது மறைக்குது, அந்த பரத்தை மறைக்கிறது பஞ்சபூதங்களும். திருமந்திரம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அந்த பஞ்சபூதங்களும் எப்ப மறையும்? ஞானக்கண் கொண்டு அந்த பரம்பொருளை பார்த்து விட்டா இந்த பஞ்சபூதங்களும் மறைந்து விடும், இந்த உலகம் மறைந்து விடும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஐம்பொறிகளை கொண்டும் அந்த கரணத்தை கொண்டும் இந்த உணர்கின்ற விஷயமெல்லாம் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான். ஆனா ஞானக்கண் கொண்டு உணர்வது பரத்தை உணர்ந்து கொள்ளலாம், பரம்பொருளை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டையும் ஒரே நேரத்திலே தரிசிக்க முடியாது. இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல நீங்க தரிசிக்க முடியாது. ஒண்ணு டைரக்டா பரத்துக்கு வரணும், இல்லைன்னா இகத்துக்கு வரணும். அப்ப நீ இகலோக வாழ்க்கையில இருந்துட்டு இருந்தீங்கன்னா பரம் தெரியாது, பரலோக வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா இகம் தெரியாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும் பழமொழி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க கல்லா பாத்தீங்கன்னா நாய் உருவம் மறைஞ்சிடும், கல்லுதான் அங்க இருக்கிற மாதிரி தெரியும். நாயா பாத்தீங்கன்னா கல்லு என்னன்னு தெரியாது, நாய் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் யானை உருவத்தை பார்த்து குழந்தை பயப்படுது இல்லையா? மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரமா பாத்தீங்கன்னா யானை தெரியாது, யானையா பாத்தீங்கன்னா மரம் தெரியாது. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பரம் தெரிஞ்சா மரம் தெரியாது, மரம் தெரிஞ்சா பரம் தெரியாது, இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க இங்க பரத்தை தெரிந்து கொள்ளணும்னா இந்த உலகம் இல்லை. ஏன் உலகம் இல்லை? இதுதான் ஞானம். இப்ப ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மாயா மாயான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாயை வேறு ஒன்றும் இல்லை, அந்த பரமனின் மகா சக்தி அது. அப்ப அந்த பரமனுடைய மகா சக்தி தான் நமக்கு நம்மை காட்டி கொடுக்கும். அப்ப மாயை இல்லாவிட்டால் நம்ம பரமன் கிட்ட போகவே முடியாது. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட்.
அப்ப மலங்கள் என்று சொல்லுகின்ற இயல்பு இந்த இகத்திலே தான் இடம் பெறுகின்றன. நம்ம இடத்துல இருக்கிறது இல்லையா மலம், மும்மலங்கள் இருக்கிறது இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. அப்ப ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களும் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எங்க இடம் பெறுகிறது? இந்த இகலோகத்திலே இடம் பெறுகின்றன. ஆனால் பரலோகத்திலே, பரலோகம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பரமனிடத்திலே அவைகள் பரஸ்வரூபமாகி மாறி பரத்தோடு கலந்து மேன்மை அடைந்து தூய்மையை அடைந்து விடுகின்றன. இப்ப எப்படி அதுக்கு உதாரணம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படிங்க மலம் போய் பரம்பொருளோட கலந்து அப்படி ஒன்றாகி விடுமா அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு பசிக்குது, இப்ப நம்ம சாப்பிட போறோம். இப்ப சாப்பிடுற உணவு நமக்கு அமிர்தம். ஏன்னா அதுதான் நமக்கு உள்ள போய் நமக்கு எனர்ஜி எல்லாம் கொடுத்து நம்ம ஆற்றலை அதிகப்படுத்தி நம்மளை செயல்படுத்த வைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சாப்பாடை நம்ம சாப்பிட்டா உடனே நமக்கு அது அமிர்தமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது, நல்லா சாப்பிடுறோம். அந்த உணவு நம் உடலுக்கு தேவையானதாகவும் தேவையற்றதாகவும் இரு பகுதிகளாக நம் உடம்புக்குள்ளேயே பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒரு பகுதி ரத்தமாகவும், ஒரு பகுதி எலும்பாகவும், ஒரு பகுதி மஜ்ஜையாகவும், சப்த தாதுக்களாகவும் நம் உடம்பிலே மாற்றப்படுகிறது. நாம் உண்ட உணவு அவ்வாறு மாற்றப்படுகிறது. மற்றொரு பகுதி நாம் உண்ட உணவுடைய பகுதி என்ன ஆயிடுது? மலமாக மாறி மலக்குடல்ல வந்து சேர்ந்துக்குது. அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஃபர்ஸ்ட் அமிர்தமா தான் இருந்தது. நம்ம உடம்புக்குள்ள போய் நமக்கு தேவையான சக்திகளை கொடுத்த பிறகு அதுல இருந்து வெளிப்பட்டது என்னவா மாறிடுச்சு? மலமா மாறிடுச்சு. அந்த அமிர்தமே பாத்தீங்கன்னா என்னவா மாறிடுச்சு? கடைசியில மலமாக மாறிவிட்டது. அப்ப அது தேவையற்ற பகுதி தான் இங்க மலம் என்று சொல்கிறோம். அது நம் உடலை விட்டு நீங்காவிட்டால் நமக்கு என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும். இப்ப நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சக்திகள் உடம்புக்கு வந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்போம். ஆனா நம்ம உடம்புல வர வேண்டிய சக்திக்கு மீறி மலமா வந்து உள்ள சேர்ந்துட்டு இருந்து வைங்க, மலச்சிக்கல் வந்துடுது, சரியா டாய்லெட் போல அப்படின்னு நம்ம பிரச்சனை எல்லாம் வருதுன்னா நமக்கு உடம்புல என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? கெட்டது நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மலம் உள்ள தேங்கி நின்றுச்சுன்னா அந்த மலச்சிக்கல்னால வரக்கூடிய பல நோய்கள் நமக்கு வித்திட்டுடும். அப்ப அதுல உள்ள இருக்கிற கிருமிகளும் அந்த மலத்தினால் வரக்கூடிய சத்துக்களும் ரத்தத்துல மீண்டும் போய் கலந்து நம்முடைய உடம்பை கெடுத்து பல்வேறு நோய்களுக்கு அது காரணமாக அமர்ந்து விடும். அப்ப நம்ம உயிருக்கே அது ஆபத்தாகி விடும். அப்போ அமிர்தமாக இருந்தபோது உண்ணப்பட்டாலும் பிறகு தேவையற்ற பகுதி மலமாக வெளியேற்றப்படுகிறது. இதே மாதிரியே நம்ம நீரை பருகும் போது கூட நீர் வந்து அமிர்தம் தான். அந்த நீரை குடிக்கும் போது அமிர்தம் மாதிரி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம். ஆனால் அதே நீரானது நம்ம உடம்புக்குள்ள போய் பிரிந்து மூத்திரமாக சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. அது மாதிரியேதான் காற்று. இந்த காற்றை நம்ம உள்ளிழுக்கும் போது அமிர்தம் தான். ஏன்னா நம்ம காற்று உள்ளிழுக்கும் போது நமக்கு என்ன பேர்? அதுக்கு ஆக்சிஜன் சொல்றோம். ஆனா அதே காற்றை வெளியே விடும்போது அதுக்கு என்ன பேரு? கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசம் பண்ணா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அப்ப நமக்கு உண்மையிலேயே சுவாசம் பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் தான் நமக்கு உள்ள போகணும். வெளியே வர்றது நம்ம வெளியே விடுற காற்றெல்லாம் அதுக்கு பேர் வந்து கரியமில வாயு அப்படின்னு பேரு. உள்ள போறது பிராணவாயு, வெளியே வர்றது கரியமில வாயு தமிழ்ல. அப்ப பிராணவாயு உள்ள போனா அமிர்தம், வெளியே வர்ற கரியமில வாயு வந்து மலம். அப்ப இந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த அமிர்தமும் மலமும் மாறி மாறிதான் வருது போகுது. அப்ப அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள வஸ்துக்கள் எல்லாமே அமிர்தமாகவும் மலமாகவும் மாறி மாறித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றன, அமைந்து வருகின்றன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக சூட்சமான விஷயம், மிக சூட்சமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உயிர் வாழ்வுக்கு உறுதுணையாக அமைவது அமிர்தம், நம் வாழ்வை அழிக்கக்கூடியது மலம். இந்த 2 விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம உயிர் வாழ்வதற்கு எது தேவை? அமிர்தம் தேவை. நம்முடைய வாழ்வை அழிப்பதற்கு மலம் தேவை. அப்ப நம்ம எந்த விஷயத்துக்குள்ள போகணும்? அமிர்தத்தை ஏற்று மலத்தை விலக்குவதன் வாயிலாக உயிர்கள் துன்பமின்றி வாழ்கின்றன. இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம புரிந்து கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்க்கையில இந்த மலம் முன்னிலையில் நின்று இந்த உடல் வாழ்வை என்ன பண்ணிடுது? நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுது. கடைசியில இந்த மலம் தான் கடைசியில் தேக்கமாகி நம்ம உடம்புக்குள்ள கழிவு பொருள் வந்து வெளியேறாம நமக்கு மரணத்தை கொடுத்து விடுகின்றன. அது மாதிரி இந்த யோக வாழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 3 மலங்கள் இருக்குல்ல, மாயை, கண்மம், ஆணவம் அப்படின்ட்டு. ஆணவம், கண்மம், மாயைன்னு பார்த்தோம் இல்லையா? 3 மலங்கள், மும்மலங்கள். இந்த 3 மலங்களும் நம்ம இடத்துல இருந்து நீங்க வேண்டும். அந்த மலம் இருக்கிற வரைக்கும் அந்த பரமாத்ம தத்துவம்,
அந்த அறிவு தத்துவம் தெரியவே தெரியாது. அதுக்கு தான் இந்த ஓமானம். அதாவது நம்ம உடம்புல எப்படி புரிய வைக்கிற மாதிரி, எப்படி மலமும் அமிர்தமும் நம்ம உடம்புல இருந்தாலும் நமக்கு தேவை அமிர்தம் தான், மனம் நமக்கு தேவையில்லை. அது மாதிரி பரம்பொருளை அடைவதற்கான பாதையில அந்த பரமனை நம்ம அடைய வேண்டிய அமிர்த வாழ்க்கை என்ன அப்படின்னும், அதற்கு இடையூறாக இருக்கின்ற மனம் என்னன்னோ நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பரம்பொருளுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த மும்மலங்களுமே ஜீவாத்மாவை என்ன பண்ணுது? பக்குவப்படுத்துவதற்காக செயல்பாட்டுகள் இருக்குது. காரணம் என்ன? இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு உள்ள போய் செரிமானம் ஆகிற ப்ராசஸ் எல்லாம் நடந்த பிறகுதான் மலம் வெளியேறுகிறது. அது போல இந்த உலகியல் வாழ்க்கை நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்குது. அடி விழும்போதுதான் நமக்கு ஏன் இப்படி அடி விழுது, ஏன் இப்படி கஷ்டம் வருது, ஏன் இப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கும் போதுதான் அப்ப நான் யார், இறைவன் யார் அப்படிங்கிற ஆழமான புரிதல் நமக்கு தேவைப்படுது. இல்ல நமக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு ஆனந்தமா ஜாலியா இருந்தோம் அப்படின்னா நம்ம கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அதுக்குத்தான் இந்த மாயை என்ன பண்ணுது, இந்த மகாசக்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல பல மாற்றங்களை உண்டு பண்ணி எப்படி பல விஷயங்களை மாற்றம் பண்ணி காட்டுதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த 3 மலங்களின் வாயிலாக பல விஷயங்கள் நமக்கு அனுபவமாக்கப்பட்டு நமக்கு அந்த பரமாத்மாவை காட்டி கொடுக்கிறது. அதுக்குத்தான் இந்த மாயா சக்தி தேவைப்படுதுங்கிறத இந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஜீவாத்மாவானது பல 100 பிறவிகள் எடுத்து பரிணமித்து வரும்போது இந்த மாயையானது ஒரு தாய் போல பேணி வருகிறது. இந்த மாயையானது ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தும் நிலையில் மலம் ஆகாது. அதாவது உண்ணும் போது உணவு அமிர்தம், பிறகு மலமாகிறது அல்லவா? அது போல மாயையானது ஜீவாத்மாவை வளர்த்து பக்குவப்படுத்தி பரமாத்மாவோடு கொண்டு போய் சேர்ப்பிக்கின்றது. அப்படி சேர்ப்பிக்கும் தருவாயில் தான் மாயையானது மலம் என்ற நிலையை அடைகிறது. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சூரிய வெளிச்சம் வரும் வரைக்கும் விளக்குகள் இருளை நீக்கி பொருள்களை கண்ணுக்கு காட்டும். அதுபோல மெய்யறிவாகிய ஞானம் அடைகின்ற காலம் வரை மாயை தன் செயல்களால் உயிர்களின் கர்மங்களுக்கு தக்கவாறு கலந்து நின்று அவற்றின் அறியாமையை ஓரளவு நீக்கி உதவி செய்யும் நிலையில் இருக்கின்றது என்பதாக பார்க்கணும். அப்ப அதனால இங்க மாயை என்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒதுக்கி விட வேண்டிய அவசியம் கிடையாது. மாயை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா மாயை பற்றி புரிதல் இருக்கணும். ஏன்னா இந்த இறையாற்றலே தன் சக்தியின் வாயிலாக மாயையாக வெளிப்பட்டு அறிவில் பொருளாய் அருவாய் சக்தி ரூபமாய் வியாபகமாய் என்றும் எங்கும் எல்லாவற்றையும் தோற்றியும் ஒடுக்கியும் வருகின்றது. ஆக எது மாறிக்கொண்டே இருக்கின்றதோ அது மாயா என்பது ஒரு பொருள். அந்த மாயை தான் இந்த பிரபஞ்சம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பதத்திற்கு மற்றொரு பொருளும் இருக்குது. இந்த மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க ஒடுங்கி திருப்பி வெளிப்படுது, ஒடுங்கி வெளிப்படுகின்றது. அப்ப எல்லா புறப்பொருள்களும் எங்கு ஒடுங்கி இருந்து மீண்டும் தோன்றுகின்றதோ அந்த அடிப்படை வஸ்துவே இங்கு மாயா என்கின்ற மாயை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் பரத்தில் தோன்றி பரத்திலேயே ஒடுங்குவதால் அந்த பரபிரம்மத்தின் மகத்தான சக்தியே இந்த மாயை என்பது வெட்ட வெளிச்சமாக அறியப்படுகிறது. அப்ப இந்த மாயா தத்துவத்தை பற்றி நம்ம இந்த மாதிரி புரிந்து கொண்டோம் அப்படின்னா மாயை பற்றி நமக்கு பயமே இருக்காது. ஏன்னா மாயை தான் நம்ம பரமனிடத்துல அழைத்து செல்வதற்கான ஒரு ஊடகம். ஏன்னா இந்த மாயை நீங்க சமய ரீதியாக பார்த்து ஊடகமா எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப சாஸ்திர ரீதியாக நீங்க ஊடகமா எடுத்துக்கிட்டாலும் சரி. சாஸ்திர ரீதியான ஊடகம்னா எப்படின்னா, இப்ப நம்ம சாஸ்திர ரீதியா பரமன் யாரு? பேரறிவு. இங்க மாயை எது? மனசுதான். அப்ப இந்த மனம் தான் இங்க ஊடகம், பரமனை அறிவதற்கான ஊடகம். அப்ப பரமனை அறிவதற்கான இந்த ஊடகமாகிய மனதை நீங்க புரிந்து கொண்டால் போதும். எப்படி புரிந்து கொள்ளணும்? இது எதை கண்டாலும் மயங்கும், ஒன்றை உண்டாக்கும், அதை அனுபவிக்கும், அப்புறம் அதை அழிச்சுக்கும். இதுதான் மனதினுடைய சேஷ்டை. இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா படைத்து காத்து அழிக்கின்ற முத்தொழிலை செய்கின்றதாக இருக்கிறது. அப்ப இந்த 3 தொழிலை செய்கின்ற மனம் தான் ஈஸ்வரன் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஈஸ்வரனாகிய மனம் எங்கிருந்து வந்தது? இந்த சக்தியாகிய மனம் எங்கிருந்து வந்தது? அந்த அறிவின் இடத்தின் வெளிப்பாடு.
அப்ப அந்த அறிவிலிருந்து வெளிப்பட்ட மனமே இந்த மாதிரி பலவாறாக பரிணமித்து நமக்கு இந்த உலகத்தை காட்டி கொடுக்குது. ஆனால் அந்த மனதிற்கு அதிஷ்டானம் அந்த அறிவு தான். அப்ப அது மாதிரி மாயைக்கு அதிஷ்டானம் அந்த பிரம்மம் தான். இந்த புரிதல் நம்ம கரெக்டா வந்துட்டோம் அப்படின்னா மேட்ச் ஆகும். கரெக்டா நமக்கு அந்த புரிதல் வந்துடும். அப்ப அதனால இந்த பாடத்திட்டத்தை வச்சு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமாகவே பிரம்மம் மாயா அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டாங்கிறேன். ரொம்ப ட்ரெடிஷனாவே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். பிரம்மம் மாயா அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய மாயாவாதிகள் வரணுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பிரம்மவாதிகள் வரணும், அவங்க வந்து சொன்னாதான் அதெல்லாம் தெரியும், அதை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்கல்ல நிறைய பேர். அந்த மாதிரி ஆகாதீங்க. ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட்டுங்கிறேன் நான். ஏன்னா நீங்க ஏன் வந்து பிரம்மம் மாயா அப்படின்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கணும்? அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் வேர்டை யூஸ் பண்ணாதீங்கிற. பிரம்மம் மாயாங்கிற வேர்டுக்குள்ள போனா கன்ஃபியூஷன் வந்துடும். அப்படி வர்றதுனாலதான் இந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் போட்டு மக்களை முட்டாளாக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி போகாம இங்கு சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம், சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப சிவமும் சக்தியும் என்ன? அறிவும் மனசும் இருந்தா தான் உலகம் தெரியும். வெறும் அறிவு மட்டும் இருந்தா உலகம் தெரியாது. அப்ப உலகம் தெரியணும்னா அதுக்கு மனசு வேணும். மனம் இருந்தா தான் நம்ம உலகத்தை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனா இந்த மனதின் வாயிலாக பார்க்கின்ற இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற மாயை என்ற புரிதல் இருக்கணும். ஏன் மாயை என்ற புரிதல் இருக்கணும்னா, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப நாமளும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம உடம்புல செல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நமக்கு வயசாகிட்டே இருக்குது. அப்ப நம்ம அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லையே. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோமே. அப்ப நம்ம உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருப்பது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை நமக்கு தெரியாதனால நம்ம அப்படி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினைக்காம இந்த மாற்றம் தான் மாயை என்பதாக புரிந்து கொண்டா மாயையை நாம ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? மாயை பிரம்மத்திற்கு வேறானது அல்ல. மாயை என்பது பிரம்மத்தின் மகா சக்தி என்று புரிந்து கொண்டா மாயை நாம் உதாசீனப்படுத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி மாயாவாதத்தை புரிந்து கொண்டீங்கன்னா பயம் இருக்காது. இல்லைன்னா ஆதிசங்கரர் சொல்ற கான்செப்டை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் மாயை அப்படின்ட்டா உங்களுக்கு உலகத்தை வந்து அப்படியே எம்டியா பார்க்க சொல்லும். எம்டியா பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க இயங்குவீங்க? அப்ப இயங்க முடியாது இல்லையா? அப்பதான் பிரச்சனை வரும். அந்த மாதிரி புரிதல் இல்லாம பார்க்க கூடாது. இங்க வந்து சக்தி வியாபகத்துல பிரபஞ்சம் விரிந்து மறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பார்க்கின்ற பார்வையில நம்ம வந்து தெளிவா இருக்கணும். நாம ஞானக்கண் கொண்டு இந்த உலகத்தை பார்த்தோம்னா பாதிக்கப்பட மாட்டோம். ஊனக்கண்ணை கொண்டு இந்த உலகத்தை பார்த்தா காணல் நீரை உண்மையான நீர் என்று ஏமாந்து தான் போவோம். அது நம்முடைய அஜ்ஞானம். அதுதான் இங்க வந்து அறியாமை அறியாமை என்று சுட்டி காட்டுகின்றது. அப்ப அறியாமை என்ற இருளை ஞானம் என்கின்ற ஒளியால் போக்கும் போது பிரம்மனுடனான உண்மையான அகங்காரத்தின் ஐக்கியத்தை நாம் உணர்ந்திட முடியும். பிறகு உடனடியாக பார்ப்பவன் பார்க்கப்படுவது போன்ற அனைத்து வேறுபாடுகளும் நீங்க பெற்று ஜீவன் சுயமாக ஒளிரும் ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொள்கிறான். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய 15வது மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 16வது மந்திரம் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர்வதற்கான சாதனம் என்ன அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த அமிர்த பந்து உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான் பேசும். அதான் ஃபர்ஸ்ட் வந்து மனதை பத்தி பேசுது, அடுத்தது வந்து ஓம்காரத்தை பத்தி பேசும். அப்ப இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உண்டாக்குவதற்கான அடுத்த படிநிலை, அதாவது இப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியல, என்னமோ பிரம்மங்கிறீங்க மாயைங்கிறீங்க அப்படின்னு கன்ஃபியூஷன்ல போயிடுறீங்கிறதுக்கு தான் இப்ப நான் அறிவு மனம்ங்கிற மாதிரி எளிமையா எடுத்து சொல்லிட்டேன். இந்த அறிவு மனமும் எனக்கு புரிந்து கொள்ள முடியலங்கிறவங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா ஓம்காரம் தான். அது வந்து இந்த ஸ்லோகம் 16ல அவர் சொல்றார். ஸ்லோகம் 16, சப்தாட்சரம் பரம் பிரம்மா தஸ்மின் சீனே யதக்ஷரம் தத்வித்வான் அக்ஷரம் தியாயேத் யதீச்சே சாந்திமாத்மனஹ. சப்தாட்சரம் பரம் பிரம்மா. ஓம் என்ற ஒளி பரபிரம்மத்தை குறிக்கிறது. தஸ்மின் சீனே யத் அக்ஷரம். அந்த சப்தம் அசப்தமாகும் போது பிரம்மம் வெளிப்படுகிறது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள்.
இப்ப ஓம்காரம்ங்கிற அந்த மந்திரம் பிரம்மத்தை குறிக்குது. ஆனால் அதே சப்தம் அசப்தமாகும் போது, சப்தம் இல்லாத போது, நிசப்தமாகும் போது பிரம்மம் வெளிப்படுகிறது. யதி இச்சே சாந்திம் ஆத்மனகா, ஒருவன் பிரம்மத்தின் நிலையான மேலான அமைதியை விரும்புகின்ற தத் வித்வான் அக்ஷரம் தியாயே, அந்த புத்திசாலியே இந்த சப்தத்தை தியானிப்பான் அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப புரிந்து கொள்ளுங்க, ஓம்காரத்தினுடைய வேல்யூ இங்கதான் தெரியுது. அப்ப ஒவ்வொரு ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் ஓம்காரத்தினுடைய முக்கியத்துவம் ஏன் இப்படி கொடுத்து பேசுறாங்க அப்படின்னா, இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் ஓம்ங்கிறது. ஏன்னா அது பிரம்மத்தையே குறிப்பிடுவதாக இருக்கிறது. ரெண்டாவது, அது அசப்தமாகும் போது பிரம்மம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒளி எங்கிருந்து உண்டாகுது? மௌனத்திலிருந்து தான் ஒளி பிறக்குது. அதுதான் நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஒளி பெல் அடிக்கிற சவுண்டு நிசப்தமா சத்தமே இல்லாம இருக்கிற நிலையில நம்ம பெல் அடிச்ச உடனே அந்த சப்தம் அப்படியே அதிகமாகி திருப்பி அந்த சப்தம் அப்படியே குறைந்து மீண்டும் அசப்தத்துக்கே தான் போயிடுது, சப்தமற்ற நிலைக்கே தான் போயிடுது. அப்ப எங்கிருந்து வெளிப்பட்டதோ அங்கேயே தான் ஒடுங்கும். அதுதான் இங்க மாயா. அதுதான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம். இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமும் சாராம்சமும் எல்லாம் கடைசியில் எங்க முடியும்னா, எங்கிருந்து பிறப்பிடமோ, எங்க மூலத்திலிருந்து எல்லாம் வந்ததோ மீண்டும் அந்த மூலத்திற்கே தான் அனைத்தும் ஒடுங்கும். அந்த அடிப்படையில் தான் ஓம்காரம் கூட நீங்க ஓம்கார உபாசனை செஞ்சீங்கன்னா இந்த மனதினுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் மீண்டும் அமைதியில போய் ஒடுங்கும். ஏன்னா மனசு அமைதியிலிருந்து தான் வெளிப்பட்டது, அறிவினிடமிருந்து தான் வெளிப்பட்டது இந்த மனசு. அப்ப மீண்டும் அந்த அறிவினிடத்திலேயே போய் ஒடுங்கும். அப்ப அறிவினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அமைதி, ஆனந்தம் தான். அந்த அறிவுனால அதுக்கு டெபினிஷன் என்ன தெரியுமா? சைலன்ஸ் தான், ஹாப்பினஸ் தான். அதுக்கு அதை நம்ம வேற எந்த வார்த்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இங்க அறிவாற்றல், அறிவு நிலை, அந்த பிரம்ம நிலை, பிரம்ம அனுபவம் என்பது. அப்ப அந்த ஓம் என்ற சப்தம் அழியாத பிரம்மனுக்கு சரியான குறியீடாக பார்க்கப்படுகிறது. பிரம்மனுக்கு இதுவரை அறியப்பட்ட சிறந்த குறியீடான ஓம் உட்பட மற்ற அனைத்தும் மாறுகின்றன அல்லது அழிக்கப்படுகின்றன. ஓம் என்ற ஒளியும் இறுதியில் பிரம்மத்தின் உச்சத்தை அடையும் போது கரைந்துதான் போக வேண்டும். மந்திரம் சப்தமாக தொடங்குகின்றது, பின்னர் அது நிசப்தத்தில் கரைகின்றது, இறுதியாக ஒளி முற்றிலும் கரைந்து பிரம்மம் மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆனால் பிரம்மம் என்றுமே மாறாதது அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தைகள் எடுத்து பார்த்தா அக்ஷரம்னு ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா? அது அக்ஷரமாலா அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துக்களினுடைய மாலை என்று பெயர். அக்ஷரமாலான எழுத்துக்களுடைய மாலை. அந்த ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம சமஸ்கிருத வார்த்தையில அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷரம் என்றால் அழியாதது என்று பொருள். அப்ப இந்த ஓம் என்கிற வார்த்தை ஓம்காரம்ங்கிறது ஒரு அக்ஷரம் தான். அப்ப இது என்றும் அழியாதது. அது மாதிரிதான் மாயையும் அழியாதது. மாயை அழிக்கவே முடியாது. ஏன்னா மாயை பிரம்மத்துக்கு வேறாக இல்லை. மாயை ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியுங்கிற அந்த சயின்ஸ் தியரி படி இங்க மாயம் அப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மாயை இல்லாம இருக்காது. ஏன்னா மாயைன்னு இருந்தா தான் இந்த உலகமே இருக்கும். ஏன்னா மாயை இல்லைன்னா உலகம் இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில் இதெல்லாம் புரிந்து கொண்டு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஓம்கார தத்துவம் மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு உபதேசிக்கும். அப்ப இதை ரொம்ப இன்னும் ஆழமாக நம்ம போய் பார்த்தோம்னா, நம்முடைய மனது ஒரு தெளிந்த அறிவாற்றலுக்குள்ள போக போக இங்க எல்லாமே சப்தத்திலிருந்து அசப்தமாக மாறக்கூடிய நிலைக்கு போய் ஒடுங்கிடும். இதுதான் சீனேன்னு சொல்ற வார்த்தை. சமஸ்கிருதத்துல சீனேங்கிற வார்த்தை, சீனே எத் அக்ஷரம் தஸ்மின் சீனே அக்ஷரம் அப்படின்னா அங்க ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்றது, ஹீனமாகி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப நலிந்து போய்விடுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல அதை புரிந்து கொள்ளணும். இல்லாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறது இந்த மந்திரத்துடைய உட்பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்ப அடுத்தது நாளைய வகுப்புல 17வது மந்திரத்திலிருந்து ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை 16வது ஸ்லோகத்தோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு 17 ஆரம்பிப்போம். நன்றி. ஓம் தத் சத்.